இருந்த அமரவரியனாச்சியும் ஐயோ சிவன ஆதிநாராயணே நாங்க கொஞ்சம் முத்தமிடங்களுக்கு ஒரு குழந்தையும் இல்லையே நாங்க வாழ்க்கை முத்தமிடங்களுக்கு ஒரு வாரிசும் இல்லையே நாங்க என்ன குறை செஞ்சோம் எது குறை செஞ்சோன்னு சொல்லி அந்த பஞ்சாங்கம் பார்க்கும் காசிபுரம் அழைச்சு நமக்கு உலக கவுண்டர் இருந்த அமரவரியனாச்சியும் அந்த வேதநாராயண நினைச்சு பஞ்சாங்கம் நாங்க அந்த அதிபரதேசிகளுக்கு அன்னதானம் விட்டோம். அந்த கல்லென்ற கோயிலெல்லாம் கையெடுத்து கும்பிட்டோம். அங்க பூசைகள் இல்லாத கோயிலெல்லாம் பூசைகளை செஞ்சோம். நாங்க தானங்கள் செஞ்சோம், தர்மங்கள் செஞ்சோம். அப்படி இருந்த சாமி எங்களுக்கு மனிதன் இல்லாத கவலை மனக்கவலை இருக்குது ஐயா. எனக்கு பிள்ளை இல்லாத கவலை பெருங்கவலை இருக்குது ஐயா. இந்த பஞ்சாங்கம் தான் பார்த்து எங்களுக்கு பறிவுடனே கூடுமையான்னு சொல்லி நம்ம தாமிரபரணி நுழைய கவுண்டோம். அந்த பஞ்சாங்க வேண்டிய ஒரு செய்தி சொல்றேன். அப்போ அந்த பஞ்சாங்க வேறு 300 பேர் ஒண்ணு கூடி உனக்கு என்னம்மா குரல்னு கேட்கும் போது சாமி என்ன மலடி மலடின்னு இந்த வையகமே பேசுதையா. எனக்கு மைனன் இல்லாத கவலை மனக்கவலை இருக்குதையா. எனக்கு பிள்ளை இல்லாத கவலை எனக்கு பெருங்கவலை இருக்குதையா. எனக்கு மைனன் இல்லாத சோறு மருந்தோட ஒன்னல்லவா, எனக்கு பிள்ளை இல்லாத சோறு புழுவோட ஒன்னல்லவா சாமின்னு நம்ம தாமிரபரணி அந்த பஞ்சாங்க வேதியோட ஒரு செய்தி சொல்றேன். அந்த பஞ்சாங்க வேதிகள் 300 பேர் ஒண்ணு கூடி அம்மா உனக்கு முன்னாடி முடி நிறைச்ச முகமெல்லாம் சுடுங்கி போய் வயசு முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு மைந்தர்கள் உண்டாவதற்கு எவ்வகையும் வழி இல்லை அம்மா. இருந்தாலும் இருக்கட்டும் ஒரு வழி உண்டம்மா. நீ அந்த மீனாட்சி அம்மன் மிகப்பெரிய சன்னதிக்கு போய் அங்க நீ 6 ஆண்டு காலம் அறியா தவம் இருந்தீனாக்க அந்த ஈஸ்வரோட அருளால உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி அந்த பஞ்சாங்க வேதிகள் தாமிரபரணி ஒரு செய்தி சொல்றது. கேட்கப்பல்ல எனக்காக இந்த இசையை கேட்கப்பல்ல. நான் இசைக்காக வந்தவன் தான். நான் இசைக்காக வந்தவன் தான். அழக பார்க்கும் சாமிக்கு தான் நம்ம அவ்வளவு உசரை பிடிச்சி சொல்றோம். நீர் போடு நீர் போடுப்பா. அவர் நீர் போடு. நான் கொட்டுற ஸ்டைல பாரு சாமி. அப்போ அந்த பஞ்சாங்க வேதிகள் 100 பேர் ஒண்ணு கூடி அம்மா
நீ அந்த மீனாட்சி மிகப்பெரிய சன்னதிக்கு போகணும்னா அங்க ஒற்றச்சராமணிகளும் ஒரு கோடி வலைமணிக்கும் அம்மா அந்த சன்னதியை சுற்றி ஒற்றச்சராமணிகளும் உண்டு. நீ அதையும் தாண்டி போனேனாக்க அந்த வைகை நதி ஓரத்துல அந்த மீனாட்சி மிகப்பெரிய சன்னதி இருக்குதம்மா. நீ சன்னதிக்கு போய் அங்க பொன்னாலான கம்பம் முன்னால நின்று அந்த கம்பத்தின் மேல பொன்னாலான கும்பம் வச்சு அந்த கும்பத்தின் மேல ஊசிமுனையை நிறுத்தி அந்த ஊசிமுனை நீ பாசிமுனையை நிறுத்தி நீ 6 ஆண்டு காலம் அறியாத்தவம் இருந்தீங்கன்னா அந்த ஈஸ்வரன் அருளால உனக்கு அரசாங்க 2 ஆண் பிள்ளையும் இந்த அடிகளுக்கு ஒரு பொன் குழந்தையும் பிறக்கும். அந்த பஞ்சாங்க வேதியில் ஒரு சேதி சொல்ற அப்போ நீ சொல்ற அப்போ இந்த பஞ்சாங்க வேதியம் சொல்லி செய்தியை கேட்டு நம்ம தாமரை வரையினாச்சு உள்ள உன்ன மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு அந்த சிட்டுல போட்டு சிறந்தது ஒரு பொன்னி விளையாட்டுக்கு போறது எப்படி அப்போ நம்ம தாமிரபரணி அந்த மீனாட்சி அவன் மிகப்பெரிய சன்னதிக்கு போனதும் அங்க பொன்னாலான கம்பம் முன்னால நின்று அந்த கம்பத்தின் மேல பொன்னாலான கும்பம் வச்சு அந்த கும்பத்தின் மேல ஊசிமுனையை நிறுத்தி அந்த ஊசிமுனை மேல பாசிமுனையை நிறுத்தி நம்ம தாமிரபரணி 6 ஆண்டு காலம் அறியாதவன் இருக்கிறது அப்படியே நம்ம தாமிரபரணி அந்த மீனாட்சி மிகப்பெரிய சன்னதியில அந்த 6 ஆண்டு காலம் அறியாதவம் இருக்கீல அங்க பிறந்த சில வந்தளிட்டு அங்க விழுந்த சில வேரூனி நின்று அந்த சிவனையும் பார்வதி நோக்கி சாமி எங்களுக்கு அரசுக்கு பிள்ளை இல்ல அடிகளுக்கும் ஒரு பொண்ணும் இல்ல எங்களுக்கு மைதில் இல்லாத கவலை மனக்கவலை இருக்குது ஐயா எங்களுக்கு பிள்ளை இல்லாத கவலை பெருங்கையோட கவலை இருக்குது ஐயான்னு சொன்னதும் அந்த அகிலாண்டேஸ்வரியும் ஆதிசிவனாரும் அந்த ஆதிநாராயணன் உத்தமையும் தவத்தை பார்த்துட்டு யாரடி பின்ன இப்படி அழுது புலம்புறைய உனக்கு என்னம்மா குறைன்னு கேட்கும் போது சாமி எனக்கு அரசுக்கு பிள்ளை இல்ல அடிகளுக்கு ஒரு பொண்ணும் இல்ல நாங்க கொஞ்சம் முத்தமிழ் எங்களுக்கு ஒரு குழந்தையும் இல்ல நாங்க வாழ்க்கை முத்தமிழ் எங்களுக்கு ஒரு வாரிசும் இல்லைன்னு சொன்னதும் அந்த ஆதிசிவனானவர் ஒரு வெள்ளரி பூன்னு செவ்வரளி பூன்னு கொடுத்து நீ விழுங்கம்மா உனக்கு அரசாங்க 2 ஆண் பிள்ளையும்
அந்த அடிகளைக்கு ஒரு பொன் பிள்ளையும் பிறக்கும்னு அந்த ஈசனான கொடுத்து இந்த வரத்தை கொடுத்து மாயமா மறைஞ்சதும் நம்ம தாமிரபரணியாச்சி உள்ள மனமகிழ்ச்சி சந்தோஷப்பட்டு அந்த வெள்ளரில் பூவில் செவ்வரளி பூவையும் வாங்கிட்டு அந்த சிற்றலப்பட்டனை சேர்ந்தது ஒரு பொன்னிவர நாட்டுக்கு போறது அப்படியே நம்ம தாமிரபரணியாச்சி கேளுங்கடா நம்ம தாமிரபரணியாச்சி அந்த ஈசன் கொடுத்த செவ்வரளி பூவையும் வெள்ளரளி பூவையும் வாங்கி இலங்கை 3 நிலங்களுக்கு முகமெல்லாம் வெளுத்து போச்சு அந்த அறிவிங்களில் அறிவையும் உண்டாகி முழு பூர்ண கர்ப்பவதியானதும் அந்த சிறுகாப்புலியூர் பங்காளியான செல்லாத்தக உண்டு அந்த ஞான திருஷ்டியால கண்டு அந்த அரப்பவைக்கு கிளவி மருத்துவத்தாட்சி கிளவி கூட்டிட்டு வந்து நம்ம எதிராளி சுண்ணடா கவுண்டனுக்கு ஆண் குழந்தை பிறந்தா நம்மளுக்கு ஆயுசுக்கும் நீங்க வந்துடும் அந்த குழந்தைய ஆழக்குடி தோண்டி தாழ புதைச்சி விடு அப்படி பெண் குழந்தை பிறந்துச்சுனாக்க அந்த எண்ணெயை அரப்பு வச்சு குளிப்பாட்டி அந்த ஈத்தவளான தாமிரபரணியாச்சி கையில கொடுத்துன்னு சொல்லி அந்த செல்லாத்தக உண்ட ஒரு செய்தி சொல்றது அப்படியே முழு பூர்ண கர்ப்பவதியானதும் நம்ம குருடையா கவுண்டரு அந்த அரப்பவைக்கு கிளவி மருத்துவத்தாட்சி கிளவி கூட்டிட்டு வந்து எங்களுக்கு ஒரு மருத்துவம் தான் பாருன்னு சொல்லும் போது அந்த அரப்பவைக்கு கிளவி நம்ம தாமிரபரணியாச்சி கல்ல பார்த்ததும் மயக்க வந்து கீழே விழுந்துட்டா அப்ப அந்த அன்பான வேலையில அந்த செவ்வரளி பூவால அந்த ஈசன் கொடுத்த செவ்வரளி பூவால நம்ம பிறந்த ஒருத்த பொறுமை இல்ல பெரிய சாமி அந்த வளர்ச்சி விழாவில் வளமாக பிறக்கிறாரு அந்த ஈசன் கொடுத்த வெள்ளரளி பூவால தம்பி சங்கரு இடது விழாவில் இதமாக பிறக்கிறாரு அந்த ஈசனுடைய அருளால தங்க நல்லவங்களும் பிறக்கிறாங்க இப்படி அண்ணன்மார்களும் தங்கைகளும் பிறக்கிறது எப்படி நம்ம அண்ணன்மார்கள் இருவரும் பிறந்ததும் நிலவரக்குள்ள பூந்துக்கிட்டாங்க அப்போ அந்த மருத்துவத்தாட்சி கிளப்பி அரப்பவைக்கு கிளவிக்கு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்க்கும் போது அங்க பெண் குழந்தை மட்டும் பிறந்து கிடந்தது அப்ப ஆண் குழந்தை பிறக்கல போல இருக்குதுன்னு சொல்லி அந்த பெண் குழந்தையை எடுத்து எண்ணெய் அரப்ப வச்சு குளிப்பாட்டி அந்த ஈத்தவளான தாமிரபரணியாச்சி கையில கொடுக்கறது அப்படியே
கந்தத்தை பார்த்து அப்போ நம்ம அண்ணன்மார்கள் இருவரும் அந்த 5 ஆண்டு காலம் நிலவரைக்குள்ள வாழ்ந்து வந்து அங்க வால் சண்டை, சிலம்ப சண்டை, கத்தி சண்டை, இப்படி பல வித்தைகளை எல்லாம் கத்துக்கிட்டு அந்த அந்த நிலவரை விட்டு மேல வரணும்னு சொல்லி அந்த நிலவரைக்கு மேல ஒரு புத்து ஒண்ணு உண்டாக்கி அந்த புத்து மேல 2 கண்ணை பொருத்தி நம்ம அண்ணன்மார்கள் இருவரும் அந்த புத்து கண்ணி வழியா மேல நம்ம அண்ணன்மார்கள் இருவரும் அந்த புத்து கண்ணை விட்டு மேல வந்ததும் தன்னுடைய தந்தையார் தாயான நம்ம கொடைக்கானலையும் தாமிரபரணி பார்க்கணும்னு சொல்லி அம்மா அப்பான்னு ஓசையிட்டு கூப்பிடும் போது அந்த ஓசை சத்தத்தை கேட்டது நம்ம தாமிரபரணி யாரையா மைந்தர்கள் நீங்கன்னு கேட்கும் போது அங்க நடந்த வரலாற்ற பொறுமை உள்ள பெரிய சாமி இந்த வகையுடனே கூறும்போது நம்ம தாமிரபரணி சந்தோஷங்கள் அதிகமாகி அண்ணரை வாரி எடுத்து வலது பக்கம் முத்தமிட்டு அண்ணரை ஏந்தி எடுத்து இடது பக்கம் முத்தமிட்டு இப்படி தன்னுடைய மைந்தர்களோட நம்ம தாமிரபரணி சந்தோஷமா இருக்கிறது அப்படியே ரெண்டு முடிவு எப்படி வருவாங்க அப்போ அப்போ நம்ம அண்ணன்மார்கள் தாமிரபரணி போய் எங்க அம்மாவோட தகப்பனார்னு கேட்கும் போது இந்த தாமிரபரணி சோகங்கள் அதிகமாகி சாமி இந்த தகப்பனார் எனக்கு முறையா கவுண்டர அந்த சிறுகாம்புலியூர் பங்காளன் செல்லாத்தாக அவனை கூட்டிக் கொண்டு போய் சிறப்போட்டு வச்சிருக்கோம் அப்பா சொன்னதோ அண்ணருக்கு 10 கோபம் பதறது மாறு மேல அண்ணருக்கு சிந்தன கோபம் சிதறது மாறு மேல அண்ணருக்கு அப்பரணி கண்டு செவ்வரணியாகி வந்ததொரு கோபத்தோட அந்த சிறுகாம்புலியூர் சீக்கிரமே போனதும் அந்த சிறுகாம்புலியூர் பங்காளியான செல்லாத்தாக அவனை பிடிச்சி கருவறுத்து விட்டு அவனுடைய தகப்பனார் எனக்கு முறையா கவுண்டரை கூட்டிக்கிட்டு அந்த பொன்னியுள்ள நாட்டுக்கு வரது எப்படியா நம்ம பொறுமை இல்ல பெரிய சாமியும் நம்ம குட்டி மதையான கோடகிரி சிறல சாமியும் நம்ம தகப்பனான குமரையா கவுண்டரை கூட்டிக்கிட்டு நாடு வந்ததும் நம்ம குமரையா கவுண்டரு தாமிரபரணி போய் யாரம்மா இந்த மைந்திரன் கேட்கும் போது அங்க நடந்த வரலாற்றை தாமிரபரணி வகையுடனே கூறும் போது நம்ம குமரையா கவுண்டருக்கு சந்தோஷங்கள் அதிகமாகி அண்ணரை வாரி எடுத்து வலது பக்கம் முத்தமிட்டு அண்ணரை ஏந்தி எடுத்து இடது பக்கம் முத்தமிட்டு இப்படி குமரையா கவுண்டர் தாமிரபரணி தன்னுடைய மைந்தர்களோட சந்தோஷமா இருக்கிறது அப்படியே